வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை கிளை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் மூலிமா இவங்க என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு, அரசு ஊழியரோட மகனோ மகளோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களோட பென்ஷன் வாங்குறதுக்கு ஒரு ரிலீஃப் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ரிலீஃப் கிடைச்சதுனால மெயினாக எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்லேயுமே இந்த மாதிரி கண்டிஷனில் யாரெல்லாம் பென்ஷன் வாங்காத நீங்கள் விடுபட்டிருக்கீங்களோ, இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் பென்ஷன் வாங்கிறதுக்காக கிளைம் பண்ணலாம். ஸோ இது அரசு ஊழியரோட மகனோ மகளோ இருக்காங்க அப்படின்னாக்கா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த ஊழியராக இருந்தாலும் அவங்களோட மகனோ மகளோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் பென்ஷன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி குடும்ப பென்ஷன் அரசு ஊழியரோட மகன் அல்லது மகள் எப்படியெல்லாம் பென்ஷன் வாங்கலாம், எந்தெந்த கண்டிஷனில் பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதுக்கான டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது ஃபேமிலி பென்ஷன்ன்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நான் மேலே ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன். இது ஏன் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை பற்றி நம்ம பேசாத விஷயம் கிடையாது ஃபேமிலி பென்ஷனை பற்றி. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் யாருக்கு கிடைக்கிது, எப்படி கிடைக்கிது, எங்கேருந்து எப்படி வாங்கணும், யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற அந்த புரிதலே கம்மியாக இருக்கிறதுனால இந்த பற்றி தெளிவு இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷனை விட்டுடுறாங்க. ஸோ நம்ம ஹெட்டிங்கில் எழுதிருக்கிற மாதிரி தான், பென்ஷன் தர்மம் கிடையாது. யாரும் நம்மளுக்கு பிச்சை போடலை, இல்லை அது தர்மமாக யாரும் வாங்கலை. அது ஒரு உரிமை. உங்களோட அப்பா அரசு ஊழியராக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் அவரோட பென்ஷன் அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கான என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அரசு ஊழியர் குடும்ப சார்ந்தவங்க மகனாவோ மகளாவோ இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்த்து உங்களோட பென்ஷன் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு டீட்டெயிலாக பேச போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடியே 2-3 கேஸில் நிறைய நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வூதியம் என்பது தர்மம் அல்ல, அது நம்மளோட உரிமை. அப்பாவோ அம்மாவோ அரசு ஊழியராக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட பென்ஷன் வாங்கலாம். அது எந்தெந்த கேட்டகரியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரோட வாரிசு 25 வயசை கடந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பென்ஷன் கண்டினியூ பண்ணலாம். இது மகனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த 25 வயசு மகளாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணமாகாத மகள் அப்படின்ற கேட்டகரியில் 25 வயதுக்கு மேலேயும் அவங்க பென்ஷன் வாங்கலாம். அவங்க எது வரைக்கும் திருமணம் பண்ணிக்கலையோ அது வரைக்கும் அவங்களோட பென்ஷன் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை மகனாக இருக்காங்க, அவங்க 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். 25 வயதுக்கு மேலேயும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாக்க அந்த பென்ஷன் நீங்கள் கண்டினியூ வாங்கலாம். ஸோ அதுலேயுமே இங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வருமான சான்று இங்கே இல்லாமலேயும் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டவர் எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸோ அதனால் அவருக்குன்னு ஒரு தனியாக வருமானம் இருக்காது. அதனால் வருமான சான்று நீங்கள் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. இந்த சான்று இல்லாமலேயும் நீங்கள் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி கீழே நான் பிடிஎஃப் ஆட் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருனா கண்டிஷனில் இருக்கீங்கன்னாக்கா இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட பென்ஷனுக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 25 வயசு கடந்துட்டாங்க, மனநலம் பாதிக்கப்படலை, மாற்றுத்திறனாளியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும். 25 வயதுக்கு உள்ளவே உங்களுக்குன்னு தனியாக ஒரு வருமானம் வந்தாச்சு, அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே உங்களோட வருமானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பென்ஷன் ஸ்டாப் ஆகும். இது மகன் என்ற கண்டிஷனில் மட்டும்தான் 25 வயதுக்கு மேலே பென்ஷன் கிடைக்காது. மகளாக இருக்காங்கனாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணமாகாத மகன் சொல்லிட்டு கண்டினியூவாக பென்ஷன் வாங்கலாம். அவங்களுக்குமே வேலை கிடைச்சது, அவங்களுக்குன்னு தனி வருமானம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே. என்னோட கருத்துப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 7,000, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9,000 நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது 2 கண்டிஷனில் விட நீங்கள் கம்மியாக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட பென்ஷன் கிளைம் பண்ணலாம். அதே போல் திருமணமாகாத மகள் தவிர்த்து மற்ற மகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று விதவையாக இருக்கணும், இல்லைனாக்கா டிவோர்ஸ்
விவாகரத்து பெற்ற மகளாக இருக்கணும். ஸோ திருமணம் ஆன பிறகு 25 வயசுக்கு மேலேயும் உங்களோட மகள் வந்து விதவையாக இருக்காங்க, அப்படி இல்லை விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுமே பென்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷனில் அரசு ஊழியரை வந்து எந்த மகனோ மகளோ இருக்காங்களோ அவங்க வந்து சார்ந்து இருக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊழியரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். ஸோ அரசு ஊழியர் வந்து இல்லை, அவங்களுக்கு அடுத்து அவங்களோட மனைவி வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த யார் வந்து பென்ஷன் வரும் அவங்கள சார்ந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சில கண்டிஷனு, இதுக்கான டாக்குமெண்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வருமான சான்று இல்லாமல் மருத்துவ சான்று வச்சே நீங்கள் வந்து பென்ஷன் வந்து கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரப்பூர்வ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்கே பரிந்துரைச்சிருக்காங்க இந்த கோர்ட் கேஸ் மூலிமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் மூலியமாகவே இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் நீதிபதியோட மகளுக்கு வந்து இன்னுமே பென்ஷன் கிடைக்காது இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏற்கனவே சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே சரியான முறையில் சப்மிட் பண்ண பிறகும் கூட அவங்களுக்கு வந்து இன்னும் பென்ஷன் கிடைக்காம இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் மறுபரிசீலனை பண்ணி அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும், ரீசப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கணும், உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காது இருக்குனாக்கா நீங்கள் சரியான முறையில் வந்து போராடும் போதும் சரி, இல்லை இந்த மாதிரி கைட்லைன் எடுத்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து யாரும் தர்மம் போடலை. அரசு ஊழியரோட மகனுக்கோ மகளுக்கோ பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து யாரும் வந்து தர்மம் போடலை, அது வந்து உங்களோட உரிமை. அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக கேட்டு வாங்கலாம். இதே போல் தான் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் உங்களுக்கு வந்து சரியான முறையில் பென்ஷன் கிடைக்குதா, எந்த சர்க்கிளோட ரிவிஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் சரியான முறையில் அது வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தொகையும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா யாருமே நம்மளுக்கு வந்து பிச்சை போடலை, தர்மம் போடலை, அது வந்து நம்மளோட உரிமை. கண்டிப்பாக நம்மளோட உரிமையை வந்து நம்ம கேட்டு வாங்கலாம். அது எங்கே கேட்குறோம், எப்படி கேட்குறோன்றது தான் இங்கே வந்து விஷயமே. நீங்கள் சரியான இடத்த சரியான கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.